வணக்கம் நண்பா, ஐம் பேக். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்னா என்னது, அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு கூகுள் ஃபோட்டோஸ் பற்றி தெரிஞ்சுதான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி, ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கூகுள் ஃபோட்டோஸ் வந்து எதுக்காக கண்டுபிடிச்சாங்கனாக்கா, நம்மளுடைய கேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் சேவ் ஆகிடும். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து சேவ் ஆகிட்ருக்கோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூகுள் ஃபோட்டோஸில் பேக்கப் எடுத்து வச்சுக்கணும்னா எப்போ வேணால் நம்ம வந்து எடுத்து பார்த்துக்கலாம். கேலரியில் வந்து டெலீட் ஆன ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் சேவ் ஆகிட்ருக்கும். அதுக்காக தான் வந்து கூகுள் ஃபோட்டோஸை கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா, சரி ஓகே, அது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் வாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஓகேங்களா, இப்போ வந்து மேலே உங்களுடைய லோகோ இருக்கும் ரைட் சைடு கார்னரில். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். பேக்கப் இஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை ஆன் பண்ணுறதுக்கு வந்து எப்படின்னாக்கா மேலே 3 லைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ செட்டிங்ஸுக்கு போய்க்கோங்க. செட்டிங்ஸுக்கு போனீங்கன்னாக்கா மேலே வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இப்போ வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து மேலே வந்து 5 MB 10 MB 30 MB அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது பக்கத்தில் அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த 5 MB 10 MB இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் வந்து சேவ் ஆகிற எம்பிஸ், அதாவது உங்கள் டேட்டா வந்து கம்மியாக இருந்துச்சுனாக்கா 5 MB அப்படி போட்டு விடுங்க. டேட்டா வந்து அன்லிமிட்டடாக இருந்துச்சுன்னா அன்லிமிட்டட்னு போட்டு விடுங்க. நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய சேவ் ஆகும். ஓகேங்களா, அதுக்காக தான் வந்து இதை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ எந்த குவாலிட்டியில் சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் செட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் வந்து ஹை குவாலிட்டி செட் பண்ணுறேன். ஓகேங்களா, செட்டுன்னு கொடுத்தீங்கன்னா செட் ஆகிடும். அவ்வளோதான் நண்பா, இப்போ நம்மளுடைய ப்ராசஸ் மொத்தம் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு எப்படி வந்து சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது வந்து நம்ம பை பண்ண தேவையில்ல. நம்ம வந்து 15 GB வரைக்கும் நம்ம வந்து இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் அதுவே வந்து பேக்கப் ஆகின்னு இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து இப்போ ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 318 ஃபோட்டோஸ் இருக்குது. இதில் நான் ஆரோ மார்க் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு. ஃபோட்டோஸு அப்லோட் ஆக ஆக அது கம்மியாகிட்டே வரும். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ வந்து ஃப்ரீ அப் டு எவ்வளோ ஸ்பேஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸாக காட்டும். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை 3 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஆப்பை. எப்படி வந்து பேக்கப் எடுக்கணும் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேக்கப் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதிலே தான் சேவில் இருக்கும். நீங்கள் வந்து எந்த டிவைஸில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலும், அதாவது உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இது 2 தெரிஞ்சிச்சுனாக்கா உங்கள் எந்த ஃபோனில் ஓப்பன் பண்ணிங்கனாலும் இந்த ஃபோட்டோஸ் வரும். ஓகேங்களா, ஓகே நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேலும் வீடியோ தேவைப்பட்ட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.